வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொடூரமான படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு 3 படம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அப்போவே பார்த்து முடிச்சாச்சு. புதுசாக இறக்கியா பழைய கொடூரமான படங்கள்லாம் நாங்கள் ஆல்ரெடி குளிச்சாச்சு, புதுசாக ஏதாச்சும் கொஞ்சம் கொண்டு வாயா அப்படின்னு சொன்னதுக்காக 2025 வந்த 3 கொடூரமான படங்கள் ஸ்லாஷர் டைப் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கொடூரமான படங்களில் ஒன்று மீடியம் கொடூரமாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் கொடூரம் ஜாஸ்தியாக இருக்கும், மூணாவது அந்த படத்தில் நமக்கு பிடிச்ச கேரக்டரை ரொம்ப கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். முக்கியமாக இந்த 3 படங்களை தமிழ் டப்பிங்ல இல்ல, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, சீக்கிரமே தமிழ் டப்பிங் விட்டாலும் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் படம் தி மங்கி அப்படிங்கிற படம். இதுல குரங்கு பொம்மை ஒன்று இருக்கு சார். குழந்தைங்க விளையாடுற பொம்மை இல்ல, பல பேரோட உசுர வச்சு விளையாடுற சூனியக்கார குரங்கு பொம்மை சார். அது அமைதியா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் சீரியல் கில்லரே தோத்துருவான் சார்ன்ற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுரும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங்லேயே ஒருத்தர் வந்து சார் இந்த குரங்கு பொம்மை நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வரார். என்னப்பா இது ஒழுங்கா ட்ரம்ஸ் வாசிக்குமா, உடஞ்ச பொம்மை என் தள்ள கட்டு போயிட்டுனா நான் உஷாரு, அது ட்ரம்ஸ் வாசிக்குதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வாங்குவேங்கிற மாதிரியே அவர் அடம்பிடிக்க, ஐயா அந்த குரங்கு பொம்மை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தாங்க ஐயா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், அது ட்ரம்ஸ் வாசிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அதை பார்க்க நீங்க இருக்க மாட்டீங்க ஐயான்ற மாதிரியே வார்னிங்க கொடுக்குறா. அப்படி ஸோ இந்த குரங்கு பொம்மை யார்கிட்டலாம் கிடைக்குது, எத்தனை தடவை இது ட்ரம்ஸ் வாசிக்குது, அதனால எத்தனை பேருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்கப்படுதுங்கிறது தான் மீதி கதையே. ஆக்சுவலா இது வந்து ஹாரர் காமெடி ரூட்டு. நம்ம சின்ன வயசுல இந்த குரங்கு பொம்மை படம் பார்த்துருந்தோம், ஐயோ ட்ரம்ஸ் வாசிக்குதுங்க, எத்தனை பேர் காலியாக போறாங்க, நம்ம பயந்துகிட்டு வாசிக்காத குரங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வளர்ந்ததுனால சார் சீக்கிரம் வாசிங்க சார், ரொம்ப நேரம் ஆச்சு, ஒருத்தர் கூட போட்டு தள்ளாம சும்மா இருக்கீங்களே, யாராவது ஒருத்தரை போட்டு தள்ளினாதான், அதுவும் டிஃபரெண்டா போட்டு தள்ளினாதான் பார்க்கவே இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிற மாதிரி இப்போ எப்படா வாசிக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்க வச்சிச்சு. ஐயோ குரங்கு சார் ரொம்ப டைம் ஆச்சு சார், சீக்கிரம் வாசிங்க சார்னு மாஸ் ஹீரோ படத்துல மாஸ் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோமே, அந்த மாதிரி இந்த குரங்கு பொம்மை எப்படா ட்ரம்ஸ் வாசிக்கும், எத்தனை பேரடா போட்டு தள்ளுன்ற மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பார்க்க வைக்குது. இந்த கதைக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிகளுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டினதாகவும் சரி, குட்டி வயசுல இந்த குரங்கு குப்பன் செய்யற வேலைகளை காட்டினதாகவும் சரி, அந்த விஷயங்களை கூட கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. எஸ், இது கொல்ற போர்ஷன்ன்றது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். அதுவும் லைட்டாக அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் வெர்ஷனில் இந்த குரங்கு குப்பன் செய்யும் வேலைகள் தான் இந்த மங்கிங்கிற படம். அதுலேயும் செஃப் ஒருத்தர் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நான் சமைக்கிறேன் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் அந்த ட்ரம்ஸ் வாசிச்சதும் அப்படியே ஸ்லோ பண்ணுவானுங்க, நமக்கே அங்கே ஃபீல் ஆகும், டே எப்படா என்னடா கொடூர வேலையை பார்க்க போகுதுங்கிற மாதிரியே நம்மள அப்படியே டென்ஷன் ஏற்றி அந்த வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. அது நல்லா இருந்துச்சுப்பா. அப்படி ஒரு டைமும் இது வாசிக்கிற அந்த மோடுக்கு மாறினதுமே நமக்கு இங்கே ஹார்ட் பீட்டு, ஆஹா என்ன பண்ண போதோ அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனு இது வாசிக்கிற டைம்லாம் நமக்கு வந்துட்டு போகும். முக்கியமாக கொஞ்சமாக இலகன மனசுக்காரங்க தான் கூட இந்த பக்கம்லாம் வராதிங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பியூட்டி என்னன்னாக்க, அப்படியே கொடூரமாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த விஷுவலாக காட்டி நம்மளை டிஸ்டர்ப் ஆக விட மாட்டானுங்க. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் அது பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வரும். ஆனால் அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆமாம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, சை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த சம்பவம் டக்குன்னு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் வரும். அந்த சம்பவம் வரும்போது அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்ப்பீங்க, இப்போ என்ன வந்துச்சு திரும்பி ஒரு தடவை பார்ப்போமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஏன்டா பார்த்தன்ற மாதிரி இருக்கும். ஏன்டா குரங்கு பையில நார்மலாக ஒருத்தருக்கு முடிவு கட்ட மாட்டியாடா, நிம்மதியான சாவை கொடுக்க மாட்டியாடாங்கிற மாதிரியே லைட்டாக அந்த குரங்கு மேலே கோபமும் வரும். ஆனால் ஒன்று, இனி திருவிழாவில் ட்ரம்ஸ் வாசிக்கிற குரங்கை பார்த்தாலே இந்த குரங்கு கூப்பம் தான் மைண்டுக்கு வருவான். இது நீங்கள் ஸ்லாஷர் மூவியாகவே வச்சுக்கலாம். ஸோ அந்த டைப்பில் தான் இது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. கொஞ்சம் பொறுமையாக போனாலும் எப்படாவது ட்ரம்ஸ் வாசிக்குங்கிற அந்த ஒரு டென்ஷனை லைட்டாக அங்கங்கன்னு பில் பண்ணிச்சு எனக்கு. அதனால இந்த படம் ஒர்க் ஆச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெருசாக ஆஹா இந்த குரங்கு வந்துச்சாலே சீன் தெரியுங்களான்ற மாதிரி ஓவர் ஹைப்லாம் நான் கொடுக்கல. பட் இது கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இந்த 2வது படம் வந்து ஹாட் ஹைஸ் அப்படிங்கிற படம். ஃபர்ஸ்ட் படம் ஒரு மீடியம் கொடூரமான படம் தான். இதில் கொடூரம்னா இன்னும் பார்க்குறியான்ற மாதிரியே கொட்டி வச்சிருப்பானுங்க. இதில் கதை என்னன்னா, மாஸ்க் மாட்டின ஒருத்தன் காதலர்களையா தேடி போய் கொள்றான். அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்க மொமெண்ட்டை பார்த்தாலும் இவன் கடுப்பாயிடுறான், வயிறு ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருது. அந்த வயிற்றுச்சலோட போய் அவன் கதையை முடிச்சு விட்டுறான். ஏன்டா காதல் பண்ணுறது ஒரு குத்தமாடா, ஒருவேளை மன்மதன் சிம்பு மாதிரி ஏதாச்சும் வேலை பார்ப்பானான்னு பார்த்தா இவன் கண்ணுலேயே பல்ப் அப்படியே ஹார்ட் மாதிரி எரியும். அந்த ஹார்ட் மாதிரி எரியறதோட சேர்ந்து அந்த காதல் பண்றவங்களையும் அழிக்கிறது தான் இவனுடைய ஒரே வேலை. அதுவும் அவன் கண்ணு முன்னாடி காதல் பண்றீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அவ்வளவுதான். உங்களுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டரை சீக்கிரமே ரெடி பண்ணணும், ஏன்னா அந்த மணி வேலையை பார்த்துருவான். அப்படிதான் சார் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான கபிள்ஸ் அவங்க காதல அன்பை பரிமாறிக்கிறாங்க. இப்போவே அம்பை விட்டு அவனை காலி பண்ணா, இவளை என்னமோ ஃப்ரூட் மிக்சர் போடுற மாதிரி ஜூஸ் போடுறான், யாரா நீயே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொடூரம் ஓவரா இருக்கும். இப்போ இந்த விஷயம் தலைப்பு செய்தியா வந்து எல்லாருக்கும் தெரிய வர, இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா காதலர்களும் ஐயோ காதல் பண்ணா எங்க வீட்டில் தானடா வெட்டுவாங்க, இவன் யாரா புதுசாக கிளம்பி வந்து எல்லாரையும் விதவிதமாக கொண்டுகிட்டு இருக்காங்கிற மாதிரியே அவனுக்கு பயப்படுறாங்க. இப்படி அந்த பல்ப் எரியிற மாஸ்க் மண்டையன் எத்தனை பேரை போட்டு தள்ளுறான், அதுலேருந்து
இதுலேருந்து தப்பிச்சவங்க யாரு, நம்ம ஹீரோ ஹீரோயின் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, சரி இந்த வேலையெல்லாம் பார்க்குறானே அதுக்கு பின்னாடி என்ன சார் காரணம் இருக்குங்கிற மாதிரி எல்லாத்த பற்றி சொல்கிறது தான் இந்த படம். இந்த படம் கொஞ்சம் பொறுமையாக செட் பண்ணி கூட்டு போவாங்க. ஓப்பனிங்கே அவன் எவ்வளோ பயங்கரமானவங்கிறத காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கதையை பொறுமையாக கொண்டு போவாங்க. ஆனால் அவன் பண்ணுற வேலைகள்லாம் வாந்தி வருவது உறுதி. ஸோ ப்ளீஸ் இந்த படத்துக்கும் நான் சொல்வது, இலகன மனசுக்காரங்க இந்த பக்கமே நீங்கள் போகாதீங்க. இந்த பக்கம் போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே செய்கிற நல்லது. கடைசியில் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லுவாங்க பாருங்க, அடா பாவிடே இதுக்காடா இந்த வேலையை பார்த்தேங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயமும் நல்லா இருக்கும். எனக்கு கொடூரம் மட்டும் வேணும்பா, லைட்டாக அங்கே இங்கன்னு கதைன்னு இருந்தாலும் ஓகே தான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு கன்ஃபார்ம் இந்த படமும் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மங்கி படம் லைட்டாக கொடூர எஃபெக்ட் தான், ஆனால் இவன் கொஞ்சம் கொடூரம் ஜாஸ்தியாக இருக்கிற ஆளு. மூணாவது படத்துக்கு வரேன், பாப்பா இத ஸ்லேயர் மேன். ஏய் தப்பா சொல்லாத, பாப்பா இத செயிலர் மேன் பாப்பா அப்படின்னு சின்ன வயசுல பாட்டு பாடி சந்தோஷப்பட்டவங்கடா. ஏன்டா பேரை தப்பா சொல்றேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பாப்பாய் நம்ம பாப்பா இல்ல. நம்ம பார்த்தது சின்ன வயசுல ஆஹா கீரையை மட்டும் சாப்பிட்டாருனா போறண்டா, பைல்வனாவே இருந்தாலும் புரட்டி எடுப்பாடுற மாதிரியே நல்ல பாப்பாய். ஆனா அவரையே கொடூரமான வெர்ஷன்ல மாத்தி வச்சிருக்காங்க சார். கிட்டத்தட்ட இதுல நம்ம பாப்பாயே ஒரு சந்திரமுகி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. வேட்டையபுரம் அரண்மனையா, ஐயோ அந்த பக்கம் போவாதீங்க சந்திரமுகி இருக்கு அப்படின்னு ஒரே பயப்படுற மாதிரி இதுலயும் அந்த இடத்துக்கு போவாதீங்கப்பா, பாப்பாய் அங்க இருக்கிறான் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியே பாப்பாயை பத்தின ஒரு பேய் கதைகள் ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு. அப்படி ஒரு பேய் கதை இருந்தா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் உள்ள போகும்ல, அப்படிதான் இதுலயும் ஒரு குரூப் உள்ள போகுது. அங்க பாப்பாய் கிட்ட இவங்க எப்படி சின்ன பின்னம் ஆனாங்க. சரி இந்த வேலையெல்லாம் எதுக்குடா பாப்பாய் பார்க்கறான், அவன் நல்ல பையலா தானே இருந்திருப்பான், அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்னன்னு எல்லாத்த பத்தி சொல்றது தான் இந்த பாப்பாய் ஸ்லேயர் மேன். இந்த படம் ஒன்லி ஃபார் கொடூர படங்கள் பார்க்குறவங்களுக்கு மட்டும். ஏன்னா இதில் பெருசாக கதையாவோ டென்ஷனை பில்ட் பண்ணுறதாவோ பாப்பாய் வந்தாலும் நம்ம பயப்படணும்னா அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. டேய் எனக்கு இந்த படத்தை பார்த்தா டென்ஷன் தான் ஆச்சு. இப்படி கொடூரமான படமாக கூட இல்லாமல் இருக்கட்டுமே, ஆனால் அதில் பாப்பாயே இப்படி காமிச்சது தாண்டா எனக்கு வருத்தமாக இருக்குது. டேய் எங்கள் பாப்பாய் சின்ன வயசில் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் தெரியுமா, கீரை சாப்பிட்றா, கீரை சாப்பிட்டா சும்மா அவனுக்கு ஸ்ட்ரென்த் வரும், அதை வச்சு நீ எத்தனை பேராலும் அடிக்கலான்ற மாதிரியே கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட கீரை சாப்பிட வச்சா நல்ல மனுஷன்டா இவரு. இந்த பக்கம் பாருங்க சோட்டா பீமும் மோட்டு பட்லோ சமோசா சாப்பிடு லட்டு சாப்பிடுன்னு சுகர் வர வைப்பானுங்க. அப்படிப்பட்ட கெட்ட ஆட்களுக்கு மத்தியில் கீரை சாப்பிட்றான்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண மனுஷனை இப்படி கொடூரக்காரனா ஆக்கி வச்சிருக்கீங்க. ஏன்டா அநியாயம் பண்றீங்க, பாவண்டா என் தலைவங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஒஸ்ட் தான், பெருசாலாம் இல்லை, ஆனால் அந்த கொடூர சீன் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கும். எனக்கு பாப்பாயே இதில் பார்க்கும்போது தான் இன்னும் எனக்கு பாவமாக இருந்துச்சு. வெறும் இந்த கொடூரமான சீன்லாம் இருக்குமாப்பா, அதுக்காகவே நான் உட்காந்து பார்ப்பேன். மற்றபடி எனக்கு கதை திரைக்கதை அதை எதுவுமே நான் கவலைப்பட மாட்டேன். கொடூரத்தை மட்டும் நான் வெச்சக்கன்னு வாங்காமல் பார்ப்பேன்னா அவங்க வேணா இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு பாப்பாய் இதில் பார்த்ததே எரிச்சல் ஆயிடுச்சு. அதனால எனக்கு இந்த படம் பெருசாலாம் செட் ஆகலை. மங்கி படமும் ஹார்ட் ஐஸ் படமும் அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு எனக்கு. இது பாப்பாயே ஏன்டா இப்படி பண்ணி வச்சிங்கிற கோவத்தில் ஆதங்கத்தில் தான் இந்த படத்தை பற்றி பேசணும்னு இருந்தேன். ஸோ இந்த 3 படங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஸோ இன்னமும் கொடூரமான படங்கள்லாம் தேவையா அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம அடுத்து பார்ட் 3 வேணாலும் போடுவோம். ஸோ இன்னும் என்னென்ன டைப்லாம் படங்கள் போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அந்தந்த டைப்பில் படங்களை நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக போட்டுருவோம். மறக்காம சோடா அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.